ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுபோதையில் சினிமா பாடலுக்கு ஆபாசமாக நடனமாடிய விவகாரத்தில் உதவி அர்ச்சகர் பணிநீக்கம் செய்யப்பட்டதுடன் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் மதுபோதையில் பூசாரிகள் ஆபாச நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னதாக கோயிலுக்கு வந்த பெண் மீது விபூதி அடித்த அர்ச்சகர்கள் அடாவடியில் ஈடுபட்ட வீடியோவும் வெளியாகி உள்ளது. அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் மாரியம்மன் கோயில் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகத்தை பணிநீக்கம் செய்து தக்கார் சக்கரை அம்மாள் உத்தரவிட்டார். மேலும் தற்காலிக உதவி அர்ச்சகர்கள் வினோத், கணேசன் உள்ளிட்ட 3 பேர் கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள 4 பேரையும் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 4 வயது சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தை வனத்துறையால் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியர் வசித்து வந்தனர். அவர்களது 4 வயது சிறுமி வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது பதுங்கி இருந்த சிறுத்தை ஒன்று சிறுமியை தாக்கி எஸ்டேட் பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. இதனையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிறுமியை தேடும் பணி நடைபெற்றது. சுமார் 15 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் சிறுத்தை தற்போது பிடிபட்டுள்ளது. பச்சைமலை எஸ்டேட் குடியிருப்புக்கு அருகில் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் வசமாக சிக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் திமுக நிர்வாகி உள்ளிட்டோரால் அதிமுக நிர்வாகி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோரால் முத்து பாலகிருஷ்ணன் என்ற அதிமுக நிர்வாகி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கொலைக்கு உள்ளாட்சித் தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என கூறப்படும் நிலையில் இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் திமுக அரசு கடந்து செல்ல முனையுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளதாக கூறியுள்ள அவர் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மூதாட்டியை கட்டையால் அடித்து கொலை செய்ததாக அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னார்குடி அருகேயுள்ள வெட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி. 85 வயதான இவர் கணவர் இறந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பாபு என்ற அதிமுக ஐடி விங் நிர்வாகியின் தாய் மலர்கொடிக்கும் மூதாட்டி முத்துலட்சுமிக்கும் வீட்டருகே ஆடு கட்டுவதில் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளது. மூதாட்டி முத்துலட்சுமி வீட்டில் தனியாக இருந்தபோது மதுபோதையில் வந்த ஆனந்த் பாபுவும் அவருடைய தாயும் இணைந்து முத்துலட்சுமியை கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் முத்துலட்சுமிக்கு கை, கால், தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு அருகில் இருந்தவர்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். மூதாட்டியை கட்டையால் அடித்துக் கொண்டதாக ஆனந்த் பாபு, அவருடைய தாய் மலர்கொடி ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆனந்த் பாபு கைது செய்யப்பட்டார். ஆடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மூதாட்டி கட்டையால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸ் மோகத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் சங்கரப்பள்ளி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் கார் செல்வதைக் கண்டு ரயில்வே ஊழியர்கள் மற்றும் போலீசார் அதிர்ந்து போயினர். காரை நிறுத்த முயற்சித்த நிலையில் அதை ஓட்டிய இளம்பெண் வேகமாக தண்டவாளத்தில் சென்றுள்ளார். ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டிச் சென்ற ரயில்வே போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் காரை மடக்கி பிடித்து அதனை ஓட்டிய இளம்பெண்ணை கைது செய்தனர். ரீல்ஸ் மோகத்தில் இளம்பெண் தண்டவாளத்தில் கார் ஓட்டியது தெரியவந்த நிலையில் அவரிடம் ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக இளம்பெண்ணின் ரீல்ஸ் வெறியால் ஹைதராபாத், பெங்களூரு இடையே 1 மணி நேரத்திற்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது.
மும்பையில் இருந்து பாங்காக் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இறக்கை பகுதியில் பறவை கூடு கட்டியதால் 3 மணி நேரம் விமானம் தாமதமாக புறப்பட்டது. மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட இருந்தது. விமானத்தின் இறக்கை பகுதியில் பறவை கூடு கட்டியிருந்ததை ஜன்னல் வழியாக பார்த்த பயணி அதனை புகைப்படம் எடுத்து சிப்பந்திகளிடம் காட்டியுள்ளார். இதையடுத்து உடனடியாக ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு விமானத்தின் இறக்கை பகுதியில் இருந்த பறவை கூடு அகற்றப்பட்டது. ஏறத்தாழ 3 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் விமானம் புறப்பட்டுச் சென்றது. அரசியல் அமைப்புதான் நாட்டின் உச்சபட்சம் என்றும் நாடாளுமன்றம் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் அதன் கீழ் இயங்கும் பிரிவுகள் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், நாடாளுமன்றம்தான் நாட்டின் உச்சம் என சிலர் எண்ணுவதாகவும் தன்னை பொறுத்தவரை அரசியல் அமைப்புதான் நாட்டின் உச்சம் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றம் உள்ளிட்ட ஜனநாயகத்தின் மற்ற 3 தூண்கள் அரசியலமைப்பின் கீழ் இயங்கும் பிரிவுகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் திருத்தம் கொண்டுவர நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதாக கூறிய B.R. கவாய், அதனால் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என்றார். அரசுக்கு எதிராக உத்தரவிடுவதன் மூலம் மட்டுமே சுதந்திரமாக செயல்படுவதாக நீதிபதிகள் கருதக்கூடாது என கூறிய அவர், பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பின் மதிப்பு மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கும் கடமை தங்களுக்கு இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். மக்கள் தங்கள் தீர்ப்பை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பொறுத்து நீதிபதிகள் செயல்படக்கூடாது என கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார். உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் நடவடிக்கை குறித்த தனது தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசிய அவர், அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகளை தான் எப்போதும் ஆதரிப்பதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் குலைக்கும் வகையில் உள்ள ஷாங்காய் உச்சி மாநாட்டின் ஆவணங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மட்டத்திலான உச்சி மாநாடு சீனாவின் குவிண்டாவ் நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெஹல்காம் தாக்குதல் மற்றும் அதற்கெதிராக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி குறித்து தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாத கொள்கை மற்றும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் வழங்கும் நாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்த ராஜ்நாத் சிங், இரட்டை நிலைப்பாடு என்ற எண்ணத்திற்கே இடமில்லை என்றார். தீவிரவாதிகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் நாடுகளை விமர்சிப்பதில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தயக்கம் காட்டக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை இந்தியா தனது நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை மதிப்பிழக்கச் செய்யும் வகையிலான ஆவணங்களில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அமெரிக்காவின் குண்டுவீச்சால் அணு உலைகள் கடும் சேதமடைந்திருப்பதாக ஈரான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போரில் அமெரிக்காவும் இணைந்ததால் போர் பதற்றம் அதிகரித்தது. கடந்த 22ஆம் தேதி அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானின் போர்டோ, நடான்ஸ், இஸ்பகான் ஆகிய முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து தாக்கின. குறிப்பாக போர்டோ அணு உலை மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதில் அணு உலைகள் முற்றிலும் சேதமடைந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் மறுத்து வந்தது. அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டும் பணியை உடனடியாக தொடங்க உள்ளதாக ஈரான் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரானும் தங்களது அணு உலைகள் சேதமடைந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இது குறித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணு உலைகள் சேதமடைந்தது உண்மைதான் என்றார். ஆனால் சேத விவரம் குறித்த முழுமையான தகவல்களை பகிர மறுத்துவிட்டார். சுற்றுலா விரும்பிகளை கவரும் வகையிலான இந்த ரெசார்ட் வடகொரியாவில் தான் உள்ளது. அணு ஆயுத சோதனைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த வடகொரியா கடந்த சில காலமாக சுற்றுலா பயணிகளை கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி துறைமுக நகரான ஒன்சனில் பிரம்மாண்ட ரெசார்ட்டை உருவாக்கியுள்ளது கிம் ஜாங் உன் அரசு. நீர் விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரெசார்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ரெசார்ட்டை அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் இணைந்து திறந்து வைத்தார். நீண்ட காலத்துக்கு பிறகு கிம் ஜாங் உன்னின் மனைவி ரிசோல் ஜூ பொதுவெளியில் தோன்றினார். குடும்பத்துடன் ரெசார்ட்டை கிம் ஜாங் உன் சுற்றி பார்த்தார். குறைந்த அளவிலேயே சுற்றுலா பயணிகள் காணப்படும் நிலையில் அடுத்த மாதம் முதல் உள்ளூர் பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய நேரப்படி இன்று மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ள இந்தியர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் நேரலையில் இணைந்தனர். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் நேற்று பிற்பகல் 12:01 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். விண்வெளியில் 28 மணி நேரம் பயணம் செய்து இன்று மாலை 4:30 மணிக்கு 4 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய உள்ளனர். இந்நிலையில் நேரலையில் இணைந்த 4 பேரும் தங்கள் பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அதில் நமஸ்தே என கூறி பேச தொடங்கி சுபான்ஷு சுக்லா அடுத்த 14 நாட்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் என்றார். Enjoying the views, enjoying the entire experience, learning like a baby, learning the new steps, learning how to walk, learning how to control yourself, everything, learning how to eat, I think. So it's a new environment, new challenge, and I'm really enjoying this experience with my fellow astronauts here.